ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயே, அலட்சியம் செய்துவிடாதே என் தங்க குழந்தையே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனையை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. இறுதி வரை பொறுமையாக கேள். இதை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தனக்கு வரும் தண்டனையை கூட அவன் சுலபமாக உன்னிடத்தில் திருப்பிவிடுவான் என் தங்கமே. எந்த நேரம் கிடைக்கும் என்று காத்திருக்கும் உன் எதிரிக்கு நீ உன்னுடைய நேரத்தை வாரி வலித்து கொடுத்து விடாதே என் பிள்ளையே. இறுதி வரை பொறுமையாக இதை கேள் என் தங்கமே. நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் இவனை நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். முழுமையாக இவன் கண் உன்மேல் படக்கூடாது. இவனால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது. இவன் எண்ணத்தை என்னிடத்தில் இருந்து திருப்பிவிடுங்கள். எந்த திசையில் இருந்தும் இவன் வேறு திசைக்கு, என் திசையில் இருந்தும் இவனை வேறு திசைக்கு தள்ளிவிடுங்கள் என்று நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே. ஒரு வீட்டில் ஒருவனால் நிம்மதியும் நன்மையும் கிடைக்கிறது என்றால் அவனுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். ஆனால் ஒருவன் தீமைக்கு மேல் தீமையை செய்து கர்ம வினைகளை அள்ளிக்கொண்டு தீமைகளை செய்து அதன் பலனாக தீமைகளையே வீட்டில் கொட்டி கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை நாள்தான் பொறுமையாக இருப்பார்கள்? நன்மையை கிடைக்காத இருந்தால், சந்தோஷம் ஒன்றை கொள்ளாதவர்களாக இருந்தால், அதுவே தீமை ஒருவனால் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்றால், எப்படியாவது அதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும். ஏதாவது இருந்தாலும் உன்னோடு போகட்டும், எங்களை அழித்து விடாதே என்று தானே கூறுவார்கள். அப்படி ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே. எவனாலும் என்னை அழித்துவிட முடியாது. நான் தான் ஒவ்வொருவரையாக அழிப்பேன் என்று தீய வழியில் சென்று தீய சக்திகளை கைக்குள் வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கும் உன் எதிரியை பற்றித்தான் உன்னிடத்தில் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. தீய சக்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ, தீய சக்திகளின் காரியம் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, எந்த விஷயத்தில் யாருக்கு எல்லாம் எப்படி எல்லாம் திருப்பிவிடலாம், யாருக்கு எந்த விஷயத்தில் இழப்பை கொடுக்கலாம், யாருக்கு எந்த விஷயத்தில் வலிகளையும் காயங்களையும் கொடுக்கலாம், வீட்டிற்குள் இருக்கும் உறவுகளை எப்படி பிரிக்கலாம், நிம்மதியை எப்படி கொடுக்க கூடாமல் இருக்கலாம், நிம்மதியை குலைத்து விடலாம், இருக்கும் அவர்களிடம் இருக்கும் அதிர்ஷ்ட லட்சுமியை எப்படி பிரிக்கலாம், எப்படி அவனை வாழ விடுவது, அவனை வாழவிடக்கூடாதே என்று முழுக்க அவனின் இரத்தத்தில் தீய சக்திகளே கலந்து இருக்கிறது. உன்னுடைய எதிரியை பற்றித்தான் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. இப்படிப்பட்ட ஒருவன்தான் உனக்கு எதிரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே. அவன் இரத்தத்தில் ஊறிவிட்டது அவனின் கெட்ட எண்ணங்கள். கடுகு அளவு கூட நல்ல எண்ணம் இல்லாத அவன் எண்ணத்தில் அவன் குடும்பம்
திணறிக்கொண்டு இருக்கின்றது என் தங்கமே. இப்பொழுது வெளியே அவன் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு அவன் குடும்பத்தில் நல்ல பெயரை இழக்கும் அளவிற்கு போய்விட்டான் என் தங்கமே. அவனால் அவர்கள் பட்ட கஷ்டத்தினால் இப்பொழுது அவன் அவர்கள் குடும்பத்தில் நல்ல பெயரை இழந்து நிற்கின்றான் என் தங்கமே. அவன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களிடத்தில் இருந்து அன்பையும் இழந்து விட்டான். அவன் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்த அனைத்தையும் இப்பொழுது இழந்து கொண்டே நிற்கின்றான். அவனால் ஒரு காலத்தில் நன்மை நடந்து கொண்டு இருந்தாலும் ஆனால் இப்பொழுது பிறருக்கு செய்த தீமையால் அவர் தீமையை அனுபவித்து தொடங்கிய உடனே அவனை வெறுத்து விட்டார்கள் அவர்கள் என் தங்கமே. இவனிடத்தில் வைக்கும் பாசத்தை நிறுத்திவிட்டார்கள். இவனின் மீது வெறுப்பிற்கான அறிகுறியை அவர்கள் காமித்து கொண்டிருக்கின்றார்கள். வெறுப்பு உருவாகி கொண்டிருக்கின்றது என் தங்கமே. இவனிடத்தில் காட்டும் பரிவை எடுத்து விட்டார்கள். நீயே எங்கோ சென்று அழிந்துவிடு, எங்களை அதில் பழியாக ஆக்கிவிடாதே என்று கேட்கிறார்கள் பிள்ளையே. இப்பொழுது அவனுடைய குடும்பமே அவனுக்கு எதிரியாக மாறி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே என்பதை உன்னால் நம்ப முடியவில்லையா பிள்ளையே? கர்மங்களை எப்படி சுமப்பார்கள்? ஒருவனுடைய தீமையை எப்படி சுமப்பார்கள்? ஒருவரின் பாவத்தை எப்படி அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள்? அதை யாராக இருந்தாலும் சரிதானே, இது ஒருவருடைய நன்மையை தானே அவர்கள் பார்ப்பார்கள். எப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கும் அவனை தீய சக்தியாகவே பார்க்கிறார்கள். இவனை நீ தீக்குள் இறங்கி விட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் என் தங்கமே. எப்படி சொல்லிவிட்டார்கள்? இவனை நீ செய்த பாவங்களை, நீ பிறருக்கு செய்த தீமைகளை நீ ஒழிக்க வேண்டும். உன்னால் நம்பப்பட்டவர்கள் அழிந்து விட்டார்கள் அல்லவா? அதை பாவங்களை அழித்து தடுக்க வேண்டும் என்று குலதெய்வத்தின் கோவிலில் நீ பூமிதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த பூவில் இறங்கும் நேரத்தில் நீ செய்த பாவங்கள் கழிந்துவிடும் என்று கூறிவிட்டார்கள். நீ பூக்கிளை முதிக்கும் பொழுது அனைத்தும் குறையும் என்று கூறி அனுப்பி இருக்கிறார்கள் பிள்ளையே. ஆனால் அவன் அங்கு தண்டனையை அனுபவிக்கப் போகின்றான். தீக்கு இரையாகு என்று அவர்கள் சொன்ன வார்த்தை பழிக்கும் என் தங்கமே. அவன் தீ மிதிக்கும் நேரம் தீக்கு இரையாக போகின்றான் பிள்ளையே. அவன் உடலில் ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட போகின்றது. அவனுக்காக செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிக்க இந்த தாயிடம் வந்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. தீயினால் தீக்கு இரையாவான். அவன் பாவங்கள் கழிய வேண்டும் என்று அவன் குடும்பங்கள் பூமிதிக்க இறக்கிவிட போகும் அவன் குலதெய்வம் அவனுக்கு தண்டனையை கொடுக்க போகிறது. அவனாக வந்து இதை செய்ய போகின்றான். அவன் மனதிலும் இவர்கள் சொன்னது சரி என்பது வந்தாகிவிட்டது. அவன் முடிவை எடுத்து விட்டான். நாம் செய்த பாவங்களை கரைக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறான். செய்த செயல் எப்படிப்பட்டது? அப்படிப்பட்டதை நல்லது அவனுக்கு எப்படி நடக்கும்? செயல்பட்ட அத்தனைக்கும் அவனுக்கு தண்டனை தான் கிடைக்கப் போகிறது. அதை பொறுமையாக முழுமையாக இறுதி வரை கேட்ட என் குழந்தைக்கு, இதை கேட்ட என் பிள்ளைக்கு அவனிடத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகின்றது. உன் எதிரி உன்னை விட்டு விலகப் போகிறான். உன் எதிரி உன் நிலையில் இருந்து வேறு திசைக்கு மாற்றப்பட போகின்றான். உன் பக்கம் இனி திரும்ப மாட்டான் என் பிள்ளையே. உன் செயலில்
இனி அவன் கிடையாது. உன் செயலில் இடையூறு செய்ய கூட அவன் இருக்க மாட்டான். உன் செயலில் இனி அவன் தலை காட்ட மாட்டான். உனக்கு இடையூறு கொடுக்க மாட்டான். அவனுக்கு தடுத்து நிறுத்தப்படம் போடப் போகின்றேன். அவனை இனி உன்னால் பார்க்க முடியாது. நீ பார்க்கும் அளவிற்கு அவன் உன்னை நிமிர்ந்து பார்க்க கூட கூச்சப்படும் அளவிற்கு நிலையாக போகின்றான். அனைத்தும் மெய்யாக உன் தாயின் வாக்கை கேட்ட உனக்கு அனைத்தும் மெய்யாக. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.